கார்ல் மார்க்ஸ் சொல்லுவான், இந்த உலகத்தில் பீடித்திருக்கும் அத்தனை அநீதிகளுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா? வியர்வை ஒன்றுதான். உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய நீர் ஒன்று இருக்கிறது என்றால் அது உங்கள் வியர்வை என்று சொன்னானே. அப்படிப்பட்ட கார்ல் மார்க்ஸ் இறந்த பொழுது அவனுடைய உயிர்த்தோழன் லண்டனிலிருந்து வந்த ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸ் சொல்லுவான், ஐயாவுக்கு தெரிந்திருக்கும், இதோ இங்கே கார்ல் மார்க்ஸ் உறங்கிக் கொண்டிருக்கிறான். இத்தனை காலமும் மாடர்ன் வேள்விக்காக தன்னையே உடலுக்கு கொடுத்தவன் இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறான். இனி அவன் பேச முடியாது. ஆனால் இந்த உலகம் கார்ல் மார்க்ஸை பற்றி பேசிக்கொண்டே இருக்கும் என்றான். காதலுக்கும் அவன் தான் மிகப்பெரிய ஆள். தன்னை விட 4 வயது மூத்தவளான ஜென்னியை காதலித்து திருமணம் செய்த பிறகு நான் சொல்வேன், அவனிடமல்ல, நான் இருக்கும்போது அவன் இல்லை, இப்போது சொல்வேன், அவன் பொருளியல் துறைக்கான கார்ல் மார்க்ஸ் மட்டுமில்ல, ஜென்னியை கைப்பிடித்த காதல் மார்க்ஸ் என்றும் நான் அவனை பற்றி சொல்லுவேன். ஏனென்றால் இந்த உலகத்தின் தலைவிதியை மாற்றக்கூடிய சக்தி காதலுக்கு இருக்கிறது என்றான். கவிக்கோ அப்துல் ரஹ்மானிடம் கவிதை எழுத சொன்ன பொழுது அப்துல் ரஹ்மான், நான் எழுதிவிட்டேன் படியுங்கள். என்ன எல்லா கவிதைகளும் காதலை பற்றியே எழுதியிருக்கிறீர்கள்,